2019ஆம் ஆண்டு பார்ட் 1ஓட பி பார்ட்ல இருக்கக்கூடிய முதலாவது கேள்வியை தான் பார்க்க போறோம். முதலாவது கேள்வி வந்து பின்ன கணக்கு. இந்த கணக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் கடந்த 7-8 வருடங்களுக்கு மேலாக முதலாவது கணக்காக, அதாவது பார்ட் 1ல பி பார்ட்ல முதலாவது கணக்காக ஒவ்வொரு வருடமுமே பின்ன கணக்கு தான் வந்துட்டிக்குது. ஸோ இந்த கணக்கை வந்து நீங்கள் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றத நீங்கள் தெளிவாக விளங்கி கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின்ன கணக்குக்கான 10க்கு 10 மார்க்ஸையும் வந்து ஈஸியாகவே எடுக்கலும். ஸோ கவலையப்படுவான நான் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் ஈஸியாக இந்த பின்ன கணக்கை செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். மெக்ஸ் வந்து கஷ்டம்னு நினைக்கக்கூடிய ஒரு மாணவி கூட இந்த பின்ன கணக்கில் முதலாவது இருக்கக்கூடிய 2 அல்லது 3 கணக்குகளை வந்து ஈஸியாக செஞ்சு மார்க்ஸ் எடுத்துடலாம். அதுக்கு எங்களுக்கு வந்து அடிப்படையா தேவைப்படுற கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் தான் எங்களுக்கு தேவை. அது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த கணக்குல குறைந்தது 5லிருந்து 6 மார்க்ஸ் வரைக்கும் உங்களால எடுக்க இயலும். ஸோ வாங்க முதலாவது கேள்வி என்னன்னு பார்ப்போம். முதலாவது கேள்வி, நான் இங்க உங்களுக்கு வந்து கேள்வி எதையுமே வந்து எழுதி காட்டல. இங்கே நான் உங்களுக்கு வந்து விடையை மட்டும்தான் செஞ்சு காட்ட போகிறேன். கேள்வியை வந்து நான் ரீட் பண்ணி காட்டுறேன். கட்டாயம் வந்து பாஸ் பேப்பரை வந்து பக்கத்திலே வச்சுக்கோங்க. பாஸ் பேப்பரில் கேள்வியை பார்த்துட்டு நான் செய்கிற ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக விளங்கி நீங்கள் திருப்பி செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நான் செய்கிறத பார்க்குறதோட விட்டுறாமல் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்குறதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து எனக்கு இந்த கேள்வி விளங்கிக்குதா விளங்கலையான்ற தெளிவு வந்து கிடைக்கும். நான் செஞ்சு காட்டும் போது உங்களுக்கு வந்து இவ்வளோ இது செய்யலும், எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா நீங்க செய்ய போக்கோல நிறைய தடுமாற்றங்கள், நிறைய குழப்பம் எல்லாம் வரும். அதனால கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி பின்ன கணக்குகள் ஒரு குறைந்தது ஒரு 10 கணக்காவது நீங்க பாஸ் பேப்பர்ல இருந்து எடுத்து செய்யுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த கணக்குகள்ல வந்து முழுமையான ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, முதலாவது கணக்கு. முதலாவது எப்பவுமே பார்ட் 2ல வந்து பார்ட் 1ல பி பார்ட்ல ஈக்கக்கூடிய கணக்குகளா இருந்தாலும் சரி, பார்ட் 2ல ஈக்க வேண்டிய கணக்குகளா இருந்தாலும் சரி, கேள்வி தாரத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பு மாதிரி ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் மேல தந்திப்பாங்க. அந்த வரிகள்ல தான், அந்த இடத்துல தான் உங்களுக்கு தேவையான அவ்வளோ விடயங்களுமே இருக்குது. ஸோ நீங்க பொறுமையா நிதானமா ஒவ்வொரு வசனத்தையும் விளங்கி நீங்க வாசிக்கணும். அப்படி நீங்க வாசிச்சு அது சரியா விளங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கு கீழே கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு ஈஸியாவே நீங்க ஆன்சர் பண்ணிட இயலும். சரி, ஒரு காணின் மொத்த நீளத்தில் 15ல் 7 ஆனது முதலாம் நாளில் வெட்டப்பட்ட அதே வேளை எஞ்சிய நீளத்தில் 4ல் 1 ஆனது 2ஆம் நாளில் வெட்டப்பட்டது. இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து இந்த கணக்குக்கு வந்து அடிப்படையா தந்திக்கிற விடயம். ஒரு காணை வந்து வெட்டுறாங்க, 2 நாள்ல வெட்டுறாங்க. முதலாவது நாள் வந்து அந்த காணோட மொத்த நீளத்துல 15ல் 7 பங்கை வெட்டி முடிக்கிறாங்க. அதாவது அந்த காணோட மொத்த நீளத்தை எத்தனை பங்குகளா பிரிக்கிறாங்க? மொத்தம் 15 பங்குகளாக பிரிக்கிறாங்க முதலாவது நாள். அந்த 15 பங்குகள்ல 7 பங்கு முதலாவது நாள் வந்து வெட்டி முடிக்கிறாங்க. அதே வேளை எஞ்சிய நீளத்தை இப்ப 15 பங்குகள்ல இருந்து 7 பங்குகளை வெட்டினத்துக்கு பிறகு வெட்டாத பங்குகள் கொஞ்சம் மிச்சமிக்குது தானே. மொத்தம் 15 பங்குகள், அதுல 7 பங்கைத்தான் முதலாவது நாள் வெட்டினாங்க. மிச்சமுள்ள பங்குகள் வந்து வெட்டப்பட இல்லை. அந்த பங்குகள்ல வெறும் 4ல் 1 பங்கைத்தான் 2ஆம் நாள்ல வெட்டுறாங்க. அதாவது எஞ்சின பங்குகள் எல்லாத்தையும் திருப்பி 4ஆ பிரிச்சு அதுல 1 பங்கைத்தான் 2ஆம் நாள்ல வெட்டுறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய கணக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த இதுல எந்த ஒரு விஷயமுமே இல்லை. உங்களுக்கு வந்து நீட்டமா எவ்வளோ பெரிய வசனங்கள், சொற்கள் தந்தாலும் கூட சிம்பிளான கணக்கு தான் உங்களுக்கு எழுத வேண்டி வரும். அதே மாதிரி தான் இந்த கேள்வியும். இவ்வளோ பெருசா 15ல் 7 பங்கு, 4ல் 1 பங்கு, எஞ்சின பங்கு இப்படியெல்லாம் தந்திருந்தாலும் கூட இந்த கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். முதலாம் நாளில் இறுதியில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்னம் மேலும் வெட்டப்படுவதற்கு எஞ்சி இருந்தது? எப்பவுமே பின்ன கணக்குல மெயினா வந்து 2 பின்னங்களை கூட்ட வரும். அப்படி இல்லைன்னா 2 பின்னங்களை பெருக்க வரும். இல்ல எஞ்சின பின்னத்தை காண வரும். எஞ்சின பின்னத்துல இருந்து அடுத்த பின்னத்தை காண்றதுக்கு வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் தான் வரும்.
இப்ப இதுல முதலாவது கணக்கு கேட்டிருக்கிறாங்க. முதலாம் நாளின் இறுதியில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்னம் மேலும் வெட்டப்படுவதற்கு எஞ்சி இருந்தது. எஞ்சின பின்னம், அதாவது இந்த கேள்வி வந்து ரொம்ப லேசி. முதலாம் நாள் என்ன பங்கு வெட்டினாங்க? 15ல 7 பங்குகள் தான் முதலாம் நாள் வெட்டினாங்க. அப்ப எஞ்சின பங்கு எப்படி காணுவீங்க? மொத்த பங்குகளோட எண்ணிக்கை எத்தனை? 15 மேல் 15, இதுதான் மொத்த பங்கு. இப்ப இங்க வந்து எந்த பங்குமே வெட்டப்படல, இதுதான் மொத்த பங்கு. இதுல இருந்து வெட்டின பங்கு எவ்வளோ? 15ல் 7 பங்கு தான் வெட்டிக்கிறாங்க. ஆகவே எஞ்சின பங்கு காண்றதுக்கு என்ன செய்ய போறீங்க? 15ல் 15, அதாவது மொத்த பங்குகள்ல இருந்து வெட்டின பங்க கழிக்க போறீங்க. பின்னம் எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்றாக்களுக்கு நான் வேறையா அடிப்படையில இருந்து பின்னத்தை வந்து நான் வீடியோவா போடுறேன். இப்ப இந்த கேள்வியில வந்து பின்ன கணக்க பாருங்க. பகுதிகள் சமனாக இருந்தால், பகுதி எண் ரெண்டும் சமனாக இருந்தா கூட்டல் அல்லது கழித்தல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரே ஒரு பகுதி எண்ணை மட்டும் எழுதிட்டு தொகுதியை மட்டும்தான் நீங்க கழிக்கவோ கூட்டவோ செய்யணும். அப்ப 15ல 7 போனா எத்தனை மிச்சம்? 8 மிச்சம். ஆகவே எத்தனை பங்குகள் முதலாம் நாள் வெட்டப்பட்ட பங்குகளுக்கு பிறகு எஞ்சின பங்குகளோட எண்ணிக்கை எவ்வளோ? 15ல் 8 பங்குகள். திருப்பி ஒரு தரம் நல்லா பாருங்க. முதலாவது நாள் 15ல் 7 பங்குகளை வெட்டுறாங்க. உங்களுக்கு கேள்வி வந்து முதலாவது நாள் வெட்டின பங்குகள் போக எஞ்சின பங்கு கேட்கிறாங்க. அப்ப எஞ்சின பங்குக்கான நீங்க என்ன செய்யணும்? முதலாவது மொத்த பங்குகள்ல இருந்து வெட்டப்பட்ட பங்குகளை கழிச்சிங்கண்டா எஞ்சின பங்கு வரும். மொத்த பங்குன்றது என்ன? இதுதான் மொத்த பங்கு. அப்ப 15 மேல் 15 தான் மொத்த பங்குகளோட எண்ணிக்கை. அதாவது 15 மொத்த பங்குகள்ல ஒன்றுமே வெட்டப்படலன்னு சொன்னா 15 பங்கும் அப்படியே தொகுதி எண்ணிலை மீக்கும். இப்ப இந்த மொத்த பங்குல இருந்து வெட்டப்பட்ட பங்குகளோட எண்ணிக்கை எத்தனை? 15 மேல் 7. இப்ப என்ன செய்ய போறீங்க? எஞ்சினதை காண்றதுக்கு கழிக்க போறீங்க. எஞ்சிய பங்குன்னு சொல்லி எங்க உங்களுக்கு பின்னத்துல கணக்கு வந்தாலும் நீங்க அங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம் கழிக்கணும். அதாவது அதுக்கு முந்தின பேலன்ஸ் ஆகிற பங்குல இருந்து மொத்த பங்குல இருந்து அந்த கழிஞ்சு போன எஞ்சின பங்கு காண்றதுக்கு மொத்த பங்குகள்ல இருந்து குறிப்பிட்ட பங்க நீங்க கழிச்சா மட்டும்தான் எஞ்சின பங்க உங்களுக்கு காண இயலும். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஞ்சின பங்குன்னு கேட்டு எந்த கணக்கு பின்னத்துல வந்தாலும் அங்க நீங்க கழித்தல் தான் செய்யணும். இப்ப 15 மேல் 15 மொத்த பங்குகள்ல இருந்து 15 மேல் 7 வெட்டப்பட்ட பங்குகளை கழிக்கிறோம். கழிக்க கோல என்ன செய்வோம்? பகுதி எண்கள் சமனாக இருந்தா ஒரு பகுதி எண்ணை பொதுவா எடுத்துட்டு தொகுதி எண்ணை மட்டும் கழிப்போம். ஆகவே 15ல 7 போனா 8. 15ல் 8 பங்குகள் தான் எஞ்சியது. ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்வி எல்லாருக்கும் தெளிவா விளங்கி கொண்டு நினைக்கிறேன். இப்ப ரெண்டாவது கேள்விக்கு போம். ரெண்டாவது கேள்வி, இரண்டாம் நாளில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்னம் வெட்டப்பட்டது? இப்ப எஞ்சின பங்கு வந்து 15ல் 8. ரெண்டாவது நாள், அதாவது ரெண்டாவது கேள்வி என்ன? காணோட மொத்த நீளத்தை கேக்குறாங்க. இப்ப 15ல் 8 தான் எஞ்சின பங்கு. இது தான் முதலாவது நாள் வெட்டப்பட்டதுக்கு பிறகு எஞ்சி கீக்கிற பங்கு. ரெண்டாம் நாளில் காணின் மொத்த நீளத்தில் என்ன பின்னம் வெட்டப்பட்டது? இப்ப என்ன செய்ய போறீங்க? ரெண்டாவது நாள் வெட்டப்பட்ட பின்னம் எவ்வளோ? 4ன் மேல் ஒரு பங்கு தான் ரெண்டாவது நாள்ல வெட்டப்பட்டது. இது மொத்தத்துல இருந்தா இல்ல, ரெண்டாவது நாள் எஞ்சினதுல இருந்து தான் 4ன் மேல் ஒரு பங்க வெட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க மொத்தம் காண்றதுக்கு என்ன செய்யணும்? எஞ்சிய பங்குகள்ல இருந்து ரெண்டாவது நாள் வெட்டப்பட்ட பின்னத்தை பெருக்கணும். பெருக்கினீங்களா இருந்தா மொத்த
பங்குகள்ல இருந்து 2வது நாள் என்ன பின்னம் வெட்டிக்கிறாங்கன்னு வரும். 4ல் 1ன்றது தெளிவா விளங்கிக்கோங்க. 4ல் 1ன்றது 2வது நாள். 1வது நாள்ல எஞ்சின பங்குகளை 4ஆ பிரிச்சு அதுல ஒரு பங்கை வெட்டிக்கிறாங்க. அதுதான் 4ல் 1. இங்கே உங்கள்ட்ட கேட்கிற கேள்வி மொத்த பங்குகள், அதாவது 1வது நாள் இந்த மொத்த பங்குகள்ல இருந்து 2வது நாள் எவ்வளவு வெட்டிக்கிறாங்கன்னு தான் கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வி வந்தா நீங்க என்ன செய்ய வேண்டிய ஒரே வேலை, எஞ்சின பங்கையும் அந்த கேள்விக்குரிய பின்னத்தையும் பெருக்கணும். இப்ப இங்க கூட்டல் கழித்தலுக்கு ஒரு ரூல் இருக்குது, அதே மாதிரி பின்னத்துல பெருக்கல் பிரித்தலுக்கு ஒரு ரூல் இருக்குது. பிரித்தலுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், பகுதி என்ன பகுதி எண்ணோட பெருக்கலுக்கு பகுதி என்ன பகுதி எண்ணோட பெருக்குவோம், தொகுதி என்ன தொகுதி எண்ணோட பெருக்குவோம். ஆகவே அதுக்கு முன்னால உங்களுக்கு சுருக்க ஏழுமா இருந்தா சுருக்கி கொள்ள இயலும். 15ஐயும் 1ஐயும் உங்களால சுருக்க இயலாம். 8ஐயும் 4ஐயும் சுருக்கலாம். எதால சுருக்கேலும், 4ஆல. 4ல 4 ஒரு தடவை இருக்குது, 8ல 4 2 தடவை இருக்குது. ஆகவே 15 தர 1 15, 8 தர 2 தர 1 2. இதுதான் ஆன்சர். திருப்பியும் தெளிவா சொல்றேன் பாத்துக்கோங்க. 1வது கேள்வியை பார்த்தாச்சு. 2வது கேள்வி என்ன கேக்குறாங்க, 2வது நாள் மொத்தமா இருந்த காண்ட பங்குகள்ல இருந்து எத்தனை பங்கை வெட்டிக்கிறாங்கன்னு தான் கேக்குறாங்க. எங்களுக்கு கேள்வியில மேல குறிப்புல என்ன தந்திருந்தாங்க, 2வது நாள் 1வது நாள் எஞ்சின பங்குல இருந்து தான் 4ல் ஒரு பங்கை வெட்டினாங்கன்னு தந்திக்குது. அப்ப மொத்த பங்குகள்ல இருந்து எவ்வளோ பங்கு வெட்டிக்கிறாங்கன்னு காண்றதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா, இந்த மாதிரி கேள்வி வந்தா 2 சிம்பிள் மெத்தட் தான். நீங்க முதலாவது எஞ்சின பங்கையும் இந்த கேள்விக்குரிய பின்னத்தையும் பெருக்கினா போதும். அவ்வளவுதான் உங்களுக்கு விட வரப்போகுது. இங்க சுருக்கல் தெரியாதவங்க பாத்துக்கோங்க. குறுக்கு வடிவத்துல உங்களுக்கு இதை சுருக்கேலும், அதாவது மிகுதி வராதுன்ற சந்தர்ப்பத்துல 8க்கும் 4ஐயும் நீங்க பிரிச்சீங்கன்னா மிகுதி வராது அப்படின்னா உங்களுக்கு இங்க பிரிக்க இயலும். சுருக்கல்ன்றது பிரித்தல் தான். நிறைய பேர் யோசிப்பீங்க என்ன சுருக்குறது அப்படின்னு சொல்லி. சுருக்கல்ன்றது பிரித்தல் தான். அப்ப 4ஐயும் 8ஐயும் நீங்க 4ஆலே பிரிக்கலும். 4ல 4 ஒரு தடவை இருக்குது, 8ல 4 2 தடவை இருக்குது. உங்களுக்கு இந்த பிரித்தல் கஷ்டம் அப்படின்னா நான் அப்படியே வச்சு செஞ்சு காட்டுறேன், அது கொஞ்சம் பெருசா வரும். 15 4ஆல பெருக்குங்க, 8 1ஆல பெருக்குங்க. 15 4ஆல பெருக்கினீங்கன்னு சொன்னா 15 தர 4 60, 8 தர 1 8. திருப்பி இது நீங்க என்ன செய்யலும், இதை சுருக்கியலும். 8ஐயும் 60 எதால சுருக்கியலுன்னு பாருங்க, ஈஸியா சுருக்கிட்டு போங்க. 2ஆல சுருக்கியலு தானே, அப்ப 2ஆல சுருக்கினா 4, இங்க 30. திருப்பி 4ஐயும் 30ஐயும் 2ஆல சுருக்கியலும் தானே, 4ஐயும் 2ஆல பிரிக்கலும் மிகுதி இல்லாம 30ஐயும் 2ஆல பிரிக்கலும். பிரிச்சா இங்க 2, இங்க 15. அதே ஆன்சர் வருகுது. இதுதான் 2வது கணக்கு.